Hi friends, welcome to Tutor Institute of Technology. This is Praveena for Basic Hindi Class 2. இன்றைக்கி லெசன் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன். நம்மளோட சேனல் ஹிந்திக்கான சேனல் மட்டும் கிடையாது. We are giving many subjects for students like Hindi. In Hindi, spoken Hindi, basic Hindi, as well as in English also, spoken English and grammar classes. Maths subject பொறுத்த வரைக்கும் high speed maths for Vedic maths ஓட tricks CBSE and state board portion 6 to 12th, science, physics basic concept. Beyond the books, extracurricular activities பொறுத்த வரைக்கும் art and craft and slogan for gifts. பேசிக் ஹிந்தி கிளாஸில் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஸ்வர் வீடியோ. அந்த வீடியோ பார்க்காதவங்க அதோட லிங்க்கை இந்த வியஞ்சனோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஷன் கிடைக்கும். இப்போ பேசிக் ஹிந்தியில் நம்ம ஆல்ரெடி பார்த்தது போலவே ஹிந்தி ஆல்ஃபபெட்ஸ் வர்ணமாலா. இப்போ வர்ணமாலாவில் ஸ்வர் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 13 லெட்டர்ஸு ஸ்வரில் இருக்கக்கூடிய 13 லெட்டர்ஸும் அந்த வீடியோ பார்த்துருக்கோம். அது பார்க்காதவங்க அந்த லிங்க்கை பயன்படுத்தி பார்த்துடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வியஞ்சன் கான்சோனன்ட்ஸ் 33 லெட்டர்ஸ் இருக்குது. இப்போது ஹிந்தி படிக்கிறதுக்கு இந்த ஸ்வர் வியஞ்சன் 2 லெட்டர்ஸ் இருந்தாலே போதும், நம்மளுக்கு ஈஸியாக ரீட் பண்ண முடியும். இப்போ ஸ்வர் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு நல்ல கிளியராக இருப்போம். வியஞ்சனில் 33 லெட்டர்ஸ் இருக்குது இல்லையா, இந்த 33 லெட்டர்ஸ் பார்க்கும்போதே குழந்தைங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ லெட்டர்ஸ் நம்ம படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு மனநிலை குழந்தைங்களுக்கு இருக்குது. அதை ரெட்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுனால இப்போ நாங்கள் கொடுத்துருக்கும் போதே தெரியும். பாருங்கள், ஒரு யூ ஷேப்பில் நாங்கள் லெட்டர்ஸ் கலர் வேரி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த லெட்டர்ஸ் எல்லாமே தமிழ் ப்ரனன்சியேஷனில் இருக்கும். நம்ம தமிழில் படிக்கக்கூடிய காங்காச்சா படிக்கிறோம், அந்த மாதிரியான ப்ரனன்சியேஷன்லேயே இந்த லெட்டர்ஸ் கலர் டிஃபர் பண்ணி காமிச்சிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோவோட எண்டில் வியஞ்சன் ரொம்ப ஈஸி அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு நாங்கள் டிஃப்ரெண்ட் வேல இதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு லிசன் பண்ணலாம். இந்த ஃபஸ்ட்டு லெட்டர் க. இந்த லெட்டர் க. நம்ம இப்போ பார்க்க போகிறது எல்லா எழுத்துமே தமிழில் இருக்கக்கூடிய ப்ரனன்சியேஷனில் தான் இருக்கும். தமிழ் காங்காச்சாவில் இருக்கக்கூடிய ப்ரனன்சியேஷன் தான் இதில் இருக்கும். அதில் நம்ம முதல் எழுத்து பார்த்தோம் க. இது க. இரண்டாவது எழுத்து பாருங்கள் ங. மூன்றாவது எழுத்து ச ஞ ட ந த ந ப ம ய ர ல வ. இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இப்போ நான் ரீட் பண்ண எல்லா எழுத்தும் எது போலவே இருந்திருக்கும்னா தமிழில் இருக்கக்கூடிய க ங ச ஞ ட ந த ந ப ம ய ர ல வ, இது எல்லாமே நம்ம தமிழில் படித்த எழுத்து சவுண்ட்லேயே தான் இருக்கும். இப்போ நம்ம கலர் டிஃபர் பண்ணி காமிச்சிருக்க இந்த 3 யூ சேஃபில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியாகவே இருந்திருக்கும். அடுத்தது இந்த செகண்ட் ரோ அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய இந்த செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய இந்த 4-5 எழுத்துக்களும் ஸ்ட்ராங்கான ப்ரனன்சியேஷனில் இருக்கணும். அதாவது அழுத்தி உச்சரிக்கணும். இப்போ நான் உச்சரிக்கும் போது உங்களுக்கு தெரியும் க க. கவனிங்க, க க. அது போலவே ச ச ச ச ட ட ட ட ட த த த த ப ஃப. இந்த 5வது எழுத்து வரிசையில் இருக்கக்கூடிய 2வது எழுத்து மட்டும் அழுத்தி உச்சரிக்கிற மாதிரி இல்லாமல் ஃப அப்படின்னு சொல்லணும். ஃப அப்படின்னு நம்ம ஃபேனுக்கு உச்சரிக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃப அந்த சவுண்ட் வரணும். ப ஃப. கவனிங்க, இந்த கலர் எழுத்துக்கள் மட்டும் கவனித்து பாருங்கள். க க ச ச ட ட த த
நம்ம ஆல்ரெடி யூ ஷேப்பில் உள்ள தமிழ் எழுத்துக்கள்லாம் ப்ரொனன்சியேஷன் பண்ணி பார்த்தாச்சு. இப்போது இரண்டாவது வரிசையில் இருக்கக்கூடிய எழுத்துக்களுடைய ப்ரொனன்சியேஷனையும் பார்த்துட்டோம். இப்போது மூன்றாவது வரிசையில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த 3வது வரிசையை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற மெல்லிய உச்சரிப்பாக இருக்கணும். இந்த உச்சரிப்பு, இந்த வரிசையில் இருக்கக்கூடிய உச்சரிப்பு. இதில் வந்து முதல் எழுத்து பார்க்கலாம். இப்போ இதை எப்படி படித்தோம்? க. இது க, 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 ச, ஜ, ச, ஜ, ட, 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 த, 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 ப, 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 ப. கவனிங்க. க, ஜ, ட, த, ப எல்லாமே அப்படிங்கிற சவுண்டோட முடியும். நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது இப்போ என் கூடவே சேர்ந்து சொல்லிகிட்டே வாங்க. க, 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 ச, ச, ஜ, ட, 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 த, 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 ப, ஃப, ப. இப்போ இது வரைக்கும் எழுத்துக்களோட உச்சரிப்பில் எந்த ஒரு டவுட்டும் இருக்காது, கிளியராக இருக்கும். இப்போ அடுத்தது. இப்போ அது போலவே இந்த 4வது வரிசையில் இருக்கக்கூடிய எழுத்துக்களுடைய ப்ரனன்சியேஷனை பார்க்கலாம். ரீட் பண்ணுறேன், கவனிங்க. க, ஜ, ட, த, ப. நம்ம படிக்கும்போது தெரிஞ்சிருக்கும். எல்லா சவுண்ட்ஸையுமே நான் வந்து அப்படிங்கிற சவுண்ட்ஸோட முடிச்சிருப்பேன். க, 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 ச, ஜ, ட, ட, த, த, ப, ப. இப்போது நம்ம படிக்கும்போது எல்லாமே சவுண்ட்லேயே முடிஞ்சிச்சு. மற்றது எல்லாமே தமிழ் ப்ரனன்சியேஷனில் வந்துடும். நம்ம ஆல்ரெடி ரீட் பண்ணியிருக்கோம். இந்த லாஸ்ட் ரோ கவனித்து பாருங்கள். ச, ச, ஷ, ஷ, ச, ச, ஹ, ஹ, ச, ஷ, ச, ஹ. இப்போது ஓவராலாக ஃபுல்லாகவே வியஞ்சன் வந்து எப்படி நம்ம ரீட் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிறத கவனிச்சிடலாம். இப்போ முதல் எழுத்துலேருந்து படிக்க ஆரம்பிக்கலாம். க, 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 ங, ச, ச, ஜ, ஜ, ஞ, ட, 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 ந, த, 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 ந, ப, ஃப, ப, ப, ம, ய, ர, ழ, வ, ச, ஷ, ச, ஹ. உங்களுக்கு இப்போது வியஞ்சனில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களையும் உச்சரிக்க தெரிஞ்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக், டவுட் எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.